என் தங்கப்பிள்ளையே, ஆடி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நல்ல நாளில் உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுதே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து உனக்கு வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க தொடங்கப் போகின்றது. இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக மாற்றப் போகின்றது. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் பல. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தேட வேண்டிய நேரம். கர்ம வினைகள் ஒருவருக்கு குறைய வேண்டும் என்றால் அவர்களினுடைய புண்ணிய காரியங்கள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்க வேண்டும். பல புண்ணியங்கள் இந்த வாழ்க்கையில் அவர்களை தேடி தேடி வந்து அவர்களை தொடர வேண்டும். என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை, நீ எதிலுமே உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை நான் தேடி வரும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மனமுருகி இந்த வாழ்க்கையில் இந்த வராகி தருகின்ற அத்தனை வெற்றியும் உனக்கு நிலையானதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் வந்தாலும் சரி, யார் எதை கொடுத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எது உன்னிடத்தில் இருந்து உனக்குரிய சந்தோஷத்தை பறித்தாலும் சரி, நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருந்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனிமேலும் அம்மா வார்த்தைகளை மதிக்காமல் சென்று உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீ விட்டு விடாதே. சில தருணங்களில் எல்லாம் சில சந்தர்ப்பங்கள் நமக்கு எதையும் சமாளிக்க முடியாதபடியாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் அந்த நேரத்தில் நாம் சமாளித்து வருகிறோம் என்றால் நிச்சயமாக அதற்கு நீ செய்த புண்ணியங்கள் தான் காரணமாக இருக்கும். நீ செய்த பல நல்ல காரியங்கள் நிச்சயமாக அந்த நேரத்தில் உனக்கு கை கொடுக்கும். உன்னை தொடரும் பொழுதும் இந்த வாழ்க்கை தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் பொழுதும் அதையெல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு உனக்கு நிச்சயமாக அடுத்த நிலை என்ற ஒன்று இருக்கிறது, அதற்கு இந்த வாழ்க்கை நமக்கு கை கொடுக்கிறது என்ப புரிதல் மட்டும் இருக்கும் பொழுது நீ எங்கும் எந்த நிலையிலும் தோற்றுவிட மாட்டாய். வாழ்க்கையில் நாம் கடந்து வருகின்ற பாதைகள் ஒவ்வொன்றும் நமக்கு கொடுக்கின்ற நன்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வருகின்ற சந்தோஷங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். வாழ்க்கை பல புண்ணியங்களை நமக்கு கொடுக்க வேண்டி தயாராக இருக்கும் பொழுது, இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நம் வசமாக்க தயாராக இருக்கும் பொழுது, நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களை நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்ம வினைகள் கழிந்து விட்டது என்றாலே வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க தொடங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம். இந்த வாழ்க்கை நமக்கான உண்மைகளை தர தொடங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம். இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் எண்ணி வருந்தாமல் நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் நிச்சயமாக பேரானந்தப்பட வேண்டும். மிக பெரிய அளவில் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைத்தது என்று நீ எண்ணும் பொழுது உனக்கான சந்தர்ப்பங்களும் உனக்கான சந்தோஷங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தியதை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமுமே உன்னை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சந்தோஷப்படுத்தத்தானே துடித்தது. அதையெல்லாம் நீ நிச்சயமாக இனி நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. முன்னின்று உனக்கு இந்த வாழ்க்கை தந்திட்ட விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதுமே தெளிவாக ஏற்றுக்கொள்ள துடியும் பொழுது உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களை நடத்த வேண்டும். இது ஆடி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. நீ அறியாதது ஒன்றும் இல்லை. எப்படி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தெய்வங்களுக்கு உகந்த நாளோ அதுபோலத்தான் ஞாயிற்றுக்கிழமையும். அதிலும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் அதை நீ விட்டு விடுவாயா என்ன? இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்களை
நீ என்னவென்று எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் உன்னை எந்த இடத்திலும் வேதனைப்படுத்தினாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நினைத்து கலங்காமல் உனக்கு நான் கொடுக்கின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் பிள்ளை, நீ எந்த இடத்திலும் நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லிவிடாதே. உனக்காக எல்லா நிலையிலும் உறுதியாக நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எல்லா நிலையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒரு முறைதான், அதை சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் சொல்கின்றேன். இங்கு சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? மற்றவர்களை பார்த்து சிரிப்பார்கள், நல்லபடியாக பேசுவார்கள். அதே நேரத்தில் தன்னை நம்பி இருப்பவர்கள், தன் வாழ்க்கையில் தனக்காக வாழ்கின்றவர்கள் என்று இவர்களிடத்தில் முகம் கொடுத்து பேச மாட்டார்கள். ஏனென்றால் அதை செய்வதற்கு அவர்களுக்கு மனது இருக்காது. எல்லா விஷயங்களையும் எல்லா உதவிகளையும் நாம் அவர்களுக்கே செய்கிறோமே என்பதனை முதலில் சரியாக புரிந்து கொண்டு இவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதனை சற்று யோசிக்கத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கையில் பல உதவிகளை செய்கின்ற மனிதர்கள் எல்லாம் இங்கு அவரவர்களுக்கான இடத்தை பிடித்து விட்டார்கள். யார் யார் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதனை உறுதி செய்து அந்த வாழ்க்கையில் அதற்கான நம்பிக்கையும் நன்மைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சந்தோஷம் என்பது இன்னொருவரினுடைய வயிற்றெரிச்சில் ஒருபோதும் வரக்கூடாது. இன்னொருவர் நினைப்பது போல நடக்கக்கூடாது. மற்றவர்கள் ஆசைப்பட்டது போல இப்படி ஒரு விஷயம் உனக்கு நடந்து விடவே கூடாது என்பதில் நீ கவனமாக இரு. இனி இந்த வராகி நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை மாற்றும். என் பிள்ளையே, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் நேரம். உனக்கு நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதுதான் உண்மை. நீ விரும்பியபடி உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நீ சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக அனுபவித்தாயானால் நிச்சயமாக இனி வரக்கூடிய நேரங்களும் இனி எதிர்வரக்கூடிய நாட்களும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கே தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அசைத்து பார்க்க விடவே முடியாதபடிக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நான் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க போகின்றேன். ஒருவரினுடைய கர்ம வினைகள் முடிந்து விட்டது என்றாலே அவர்கள் வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் நடக்க தொடங்கும். அவர்கள் வாழ்க்கையில் பல உன்னதமான விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் நீ கலங்கி நின்றது எல்லாம் போதும். இதிலிருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். உன்னை தொடர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு பொழுதையும் எப்படி உனக்கான பொழுதாக மாற்றிவிட வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதுபோலத்தான் இன்றைய பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த பிறகு நாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கலங்கிவிடக்கூடாது. இந்த தருணம், இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் அல்லவா? உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் சந்தோஷம் அல்லவா? இனி எதையும் நினைத்து வருந்தாமல், எதையும் எண்ணி கலங்காமல், நீ எதையும் முழு மனதார சரி செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பழகி வந்தால் அது போதும். இனி என்னாலும் உன்னை தொடர உன் அம்மா நான் இருக்கின்றேன். இனி எல்லாரும் உன்னுடைய சுதந்திரங்களை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று இருந்தாலும் அத்தனையிலும் நீ விரும்பிய சந்தோஷங்களை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாமும்
இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்க வேண்டும். அதற்கு உன்னுடைய மனதை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். மனதளவில் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்கென கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு காட்டிய போக்குக்கெல்லாம் சரியான பதிலை சொல்ல வேண்டிய நேரம். இதனால் வாழ்க்கையில் யாரும் எதையும் சாதிக்கப் போவது கிடையாது. இதை எப்பொழுதுமே தன் கையில் எடுக்கின்றவர்கள், அதாவது மிக பெரிய ஆயுதங்களையோ மற்றவர்களை காயப்படுத்துகின்ற ஒரு விஷயங்களையோ ஒருவர் தன் கையில் எடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கே திரும்ப வந்து ஒரு ஆபத்தை அதனாலேயே கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நாம் எதை நம் கையில் எடுக்கிறோமோ அதனால்தான் நமக்கும் ஆபத்து வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அடுத்தவர்களின் உயிரை பறிப்பதை சர்வசாதாரணமாக நினைக்கிறார்கள். யார் உயிரையும் யாரும் பறிப்பதற்கும் இங்கு எந்த ஒரு அதிகாரமும் யாருக்கும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவோ பிரச்சனைகள் 1000 இருந்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலை இதுபோன்று மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய தூண்டும் பொழுது அந்த நேரத்தில் அந்த கெடுதலை செய்யாமல் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். மிகுதியான எண்ணங்களோடு நாம் தொடர வேண்டும். இனி நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை எப்படியும் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் அல்லவா? இனி எதுவானாலும் அதிலிருந்து நீ உனக்கு வேண்டிய விஷயங்களை சரியாகவும் கவனமாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. தாயானவளினுடைய அன்பு இருக்கும் வரை உனக்கு எல்லாவற்றையும் நான் எடுத்துச் சொல்வேன். நல்லதை மட்டும்தான் நான் சொல்ல வேண்டும் என்று நீ நினைக்காதே. என் குழந்தையே, தீய விஷயங்களாக இருந்தாலும் கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் அதை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? அதை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? இனி நடக்கக்கூடிய அத்தனைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக உன்னை துன்பப்படுத்தவும் சோதனைப்படுத்தவும் நான் வரவில்லை. உனக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். அதிர்ஷ்டத்தை தேடிய வாழ்க்கையில் கர்ம வினைகள் குறைந்து விட்டது என்றாலே தானாகவே உனக்கு பல நன்மைகள் நடக்க தொடங்கிவிடும் அல்லவா? தானாகவே இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் என்னவென்று நடக்க தொடங்கிவிடும் அல்லவா? இனி எதற்குமே வருத்தப்படாதே. எதற்காகவும் என் குழந்தைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் வேதனைப்பட விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய குழப்பம் அதிகமாக இருக்கிறதா? சற்று ஒரு 5 நிமிடம் உன்னுடைய வீட்டில் பூஜை அறைக்கு சென்று அமர்ந்து கொள். நிச்சயமாக அப்படி நீ இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய பல குழப்பங்களில் இருந்து உனக்கு தெளிவு கிடைத்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பல இன்னல்களில் இருந்து உனக்கு நல்லதொரு தெளிவு பிறந்துவிடும். அத்தனையிலும் நீ அடையக்கூடிய மாற்றங்கள் அத்தனையும் உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி என்று இவை எல்லாமுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக புரட்டி போடட்டும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய வெற்றி உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். அத்தனைக்குமான சந்தோஷம் இன்றே உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருந்து விட்டால் அது போதும். வராகி நின்று நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் நீயாக உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதிப்படுத்திவிட தயாராக இருந்துவிட்டால் அது போதும். இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்க வேண்டும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.